அந்த காலத்தில் எல்லா மன்னர்களையுமே வந்து தேவர்ன்ற பேரில் தான் சொல்லுவாங்க. தேவர்னா கடவுளுக்கு சமம், அப்படி தான் அந்த பேரில் தான் இருந்தாங்க. அதனால் பல பேர் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் முக்குளத்தை சேர்ந்தவங்கிறது தான் ஒரு கணக்கு. நீங்கள் பிற்காலத்தில் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பூலித்தேவன், மருது பாண்டியர், வேலு நாச்சியார், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தேவர் இனத்தை சேர்ந்தவங்க தான். வரலாற்றில் இருக்குது அவங்கெல்லாம். அதான் அதனுடைய ஆரிஜின் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராஜாவெல்லாம் தேவர் இனத்தை சேர்ந்தவர், சிவகங்கை ராஜாவெல்லாம் தேவர் இனத்தை சேர்ந்தவர் தான், புதுக்கோட்டை ராஜா தேவர் இனத்தை சேர்ந்தவர் தான். கடைசியாக இருந்த மன்னர்கள் பூராமே, தமிழ்நாட்டில் இருந்த மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் பூராமே தேவர் இனத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க இன்னைக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு என்னவா இருந்தீங்கன்னு காட்டு. சிவகங்கை ராஜா வந்து தேவருங்க. என்னுடைய அத்தையினுடைய பேத்தி தான் அந்த வீட்டில் கல்யாணம், அந்த வீட்டில் தான் இருக்கிறார். கஸ்தூரின்னு பேர். அவள் தான் அந்த சிவகங்கை கோயிலுக்கெல்லாம் ட்ரஸ்டியாக இருக்கா. இல்லாத குடும்பத்தை பேசிக்கிட்டு என்ன பண்ண போகிறது? சரி, நீ ராஜாவாக இருந்தால் ஒரு ராஜ்யம் எது, எங்கே நீ ஆண்ட, உன் அரண்மனை எங்கே இருக்குது, நீ ஏன் எப்படி இருக்கிற, இவ்வளோ கேள்விகள் இருக்குது. ராஜான்னு சொன்னால் உடனே வந்து உங்களை யானை மேலே ஏற்றிக்கிட்டு வர போகிறாங்களா, இல்லை உங்களை வந்து பட்டம் கட்டி கூட்டிகிட்டு போ கிரீடை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கு போகிறீங்களா? பெரிய பீடையே அதுதாங்க. இன்னைக்கு வரலும் பழம் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறபோது இந்த காலம் இன்னைக்கு இருக்கிற தமிழை நீ என்ன கிழிச்சாங்கிறதா என் கேள்வி. பெரிய ராஜ பரம்பரை கேஜ பரம்பரை இன்னைக்கு நீ இருக்கியா? மோடி சொன்னா வாங்கி மூடிட்டு உட்காந்துருக்குது. அப்புறம் பானிபூரி வித்தவங்கிட்ட உட்காந்துருக்குது. வர்த்தகம் எடுத்த அவங்க தானே. அப்புறம் நம்ம அவங்கள வந்து அன்னைக்கு அவங்கள வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு போகிறோமா, பொண்ணு கிடைச்சா கட்டிக்க போகிறோம், பையன் லவ் பண்ணால் கட்டி வைக்க போகிறோம். உங்களுடைய பொருளாதாரம் நல்லா வந்ததுன்னா உங்களுக்கு சமூக அந்தஸ்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் அதையும் இல்லைங்கிறத வந்து இந்த பிஜேபி வந்து ப்ரூவ் பண்ணுது. எப்படின்னாக்கா திரௌபதி முர்முவுக்கு நடக்கிற அநியாயம். மைசூர் திவானா இருந்தவர் காந்தராஜ் உர்ஸுங்கிற பேர் தான் எனக்கு வச்சாங்க. காந்தராஜ் உர்ஸ். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போது சமீப நாட்களாக சமூக வலைத்தளங்களில் இரு தரப்பினருக்கிடையே வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு மோதல் போக்கை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளரில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமான பல்லர் சமுதாயமும், இந்த பக்கம் முக்குளத்தூர் தேவரில் இருக்கக்கூடிய மறவர் சமுதாயமும், பாண்டியர்கள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டு வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபைட்டை பார்க்கும்போது அப்போ உண்மையிலே பாண்டியர்கள் யாருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. யாருக்கு தான் சார் சொந்தம்? ஆளாளுக்கு இப்போ கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் ராஜகுலாங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? பேர் தெரியாத பேரெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வரலாற்றில் இருக்கிற பேர்களை எல்லாம் நம்ம தாண்டிட்டு நாங்கள் தான் அதுன்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லா மன்னர்களையுமே வந்து தேவர்ன்ற பேரில் தான் சொல்லுவாங்க. தேவர்னா கடவுளுக்கு சமம், அப்படி தான் அந்த பேரில் தான் இருந்தாங்க. அதனால் பல பேர் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் முக்குளத்தை சேர்ந்தவங்கிறது தான் ஒரு கணக்கு. நீங்கள் பிற்காலத்தில் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பூலித்தேவன், மருது பாண்டியர், வேலு நாச்சியார், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தேவர் இனத்தை சேர்ந்தவங்க தான். வரலாற்றில் இருக்குது அவங்கெல்லாம். அதான் அதனுடைய ஆரிஜின் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராஜாவெல்லாம் தேவர் இனத்தை சேர்ந்தவர் தான், சிவகங்கை ராஜாவெல்லாம் தேவர் இனத்தை சேர்ந்தவர் தான், புதுக்கோட்டை ராஜா தேவர் இனத்தை சேர்ந்தவர் தான். கடைசியாக இருந்த மன்னர்கள் பூராமே, தமிழ்நாட்டில் இருந்த மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் பூராமே தேவர் இனத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க இன்னைக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு என்னவா இருந்தீங்கன்னு காட்டுங்க. ரெண்டு பேரையுமே கேட்குறீங்களா? எல்லாம் ரெண்டு பற்றியும் கேட்குறேன். ஓகே, வேற இடத்தை சேர்ந்தவங்க யார் ராஜாவா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலே இதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இப்போ இல்லாமல் போனதான் பிரச்சனையா? சிவகங்கை ராஜா வந்து தேவருங்க. என்னுடைய அத்தையினுடைய பேத்தி தான் அந்த வீட்டில் கல்யாணம், அந்த வீட்டில் தான் இருக்கிறார். கஸ்தூரின்னு பேர். அவள் தான் அந்த சிவகங்கை கோயிலுக்கெல்லாம் ட்ரஸ்டியாக இருக்கா. என் அத்தையோட பேத்தி அவள் எல்லாம் இருக்கிறாங்க. அதான் ராஜகுல குடும்பம். கற்பூர சுந்தர பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் தேவர், அகமுடியறவர், அவங்கெல்லாம் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த சிவகங்கை ராஜா வம்சத்தை சேர்ந்தவங்க. ராமநாதபுரம் ராஜா சேதுபதி வந்து கள்ளர், அவங்க அந்த இதை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மகாராஜா எல்லாருமே தேவரணத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்களும் தான் ராஜ குடும்பம்னு சொன்னீங்கன்னா இருந்துட்டு போங்க, யார் வேணாங்கிறாங்க. இல்லாத குடும்பத்தை பேசிக்கிட்டு என்ன பண்ண போகிறது? சரி, நீ ராஜாவாக இருந்தால் ஒரு ராஜ்யம் எது, எங்கே நீ ஆண்ட, உன் அரண்மனை எங்கே இருக்குது, நீ ஏன் எப்படி இருக்கிற, இவ்வளோ கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் வரலாற்றில் இன்றைக்கி வந்து ஒரு பிரபல நடிகை, ஒரு 2 நடிகைகள் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆனாங்க. ஒரு நடிகை வந்து வடநாட்டுக்கு போயிட்டாங்க, இன்னொரு நடிகை இங்கே இருந்தாங்க. எந்த காலகட்டம் அது வேண்டாம், அதை நான் டீட்டெயிலுக்கு போக விரும்பல. அந்த வடநாட்டுக்கு போயிட்ட நடிகையினுடைய ஆரிஜின் வந்து மைசூர் மகாராஜாவோட கனெக்டடாக இருந்தது. அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அதான் மைசூர் மகாராஜா குடும்பத்துக்கு அதாவது ஒரு இளவரசிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம். அது மாதிரி உடனே தமிழ்நாட்டில் இருந்த ஒரு இதுமா
நாங்கள் கேரளா ராஜாவுக்கு சொந்தம் இந்த உடனே கிளைம் பண்ணி அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னா கிடையாது. அது நமக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு மேலே போனவ வந்து அவர் ராஜ பரம்பரைன்னு சொல்லும்போது நாமளும் ராஜ பரம்பரை ஆக்கலான்னு இவங்க கிளைம் பண்ணாங்க. பட் அதை பற்றி யாரும் சட்டை பண்ணிக்கல. இன்றைக்கி நீங்கள் ராஜ பரம்பரைன்னு கிளைம் பண்ணிக்கிறதால என்ன லாபம் இருக்குது? ஒரு கௌரவம் சொல்லிட்டு போகிறதில்ல. யார் இப்போ வந்து நீங்கள் ராஜான்னு சொன்னால் உடனே வந்து உங்களை யானை மேலே ஏற்றிட்டு வர போகிறாங்களா? இல்லை உங்களை வந்து பட்டம் கட்டி கூட்டிகிட்டு கிரீடை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கு போகிறீங்களா? ஜாதி உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு அதிகமாக உள்ளவங்க இந்த மாதிரியான விஷயத்த பேசுறதுனால ஒரு கௌரவம் அடைகிறாங்க. அது இந்த தெற்கு பகுதியில் தாங்க இதெல்லாம் இருக்குது. மதுரை அந்த சைடா? அதான் மதுரைக்கு கீழே தான் இதெல்லாமே. மதுரைக்கு மேலே வந்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை. நாங்கள்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். என்னுடைய ஆரிஜின்லாம் வந்து திருமல் நாயகர்கிட்ட காலத்தில் வந்த ஒரு பெரிய சண்டையில் தகராறில் எங்கள் இனமே அப்படியே வெளியே வந்தோம். அப்படியே மதுரையிலேருந்து கிளம்பி வரும்போது காவிரி கிட்ட வந்தபோது காவிரி கரைக்கு அந்த பக்கம் ஒரு செட் அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் குரூப் எல்லாம் காவிரியை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து வேலூர், வேலுக்குறிச்சி, நாமக்கல் இதில் எல்லாம் நாங்கள் எல்லாம் செட்டில் ஆகணும். செட்டை அப்படியே சேலத்துக்கெல்லாம் வந்து இது அப்படியே வடக்க வந்துடும். எல்லாம் ஆரிஜின் எடுத்திங்கன்னா மதுரை தான். நாங்கள் எங்கள் இனம் பூராவுமே அங்காள பரமேஸ்வரி தூக்கிட்டு வந்தது. அந்த கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற காவிரிக்கு அந்த பக்கம் இருக்கிற பக்கத்துக்கு பேர் வந்து இப்போ வந்து மராபாளையங்கிறோம். ஒரிஜினலாக அது வந்து மரவர்பாளையம். அதில் எல்லாம் வந்து அங்கே ஒரு அங்காள பரமேஸ்வரி இருக்குது. காவிரிக்கு இந்த பக்கம் இருக்கிற பரமத்தி வேலூர் பரமத்தியில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் கொண்டு வந்தோம். இது மாதிரி இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. இன்றைக்கும் ஆதாரங்கள் இருக்குது. நீங்கள் திடீர்னு வந்து நானும் அதுதான்னாக்கா வந்து சேர்ந்துக்க யார் வேணாங்கிறா? இன்னைக்கு வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. இப்போ பழைய குளோரியை திருப்பி கொண்டு வரதுக்கு பார்க்குறீங்க. இது சொல்கிறதுனால என்ன லாபம்? ஒரு ரஜினிகாந்த் வந்து கண்டக்டராக இருந்தார். அவர் கூட கண்டக்டராக வேலை பார்த்தவங்கலாம் ஒன்றா சேர்ந்து தண்ணியெல்லாம் அடிப்பாங்க. இன்றைக்கி ரஜினிகாந்த் எங்கேயோ இருக்கார். அந்த கண்டக்டர் வந்து நானும் ரஜினியும் கண்டக்டராக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் வைக்க முடியுமா? அது ஒரு காலம். பழைய காலத்தை பேசிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நம்ம தமிழினத்துக்கு வந்து ஒரு பெரிய பீடையே அதுதாங்க. இன்னைக்கு வரலும் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தமிழை நீ என்ன கிழிச்சாங்கிறது தான் என் கேள்வி. பெரிய ராஜ பரம்பரை கேஜ பரம்பரை இன்னைக்கு நீ இருக்கியா? மோடி சொன்னால் வாங்கி மூடிட்டு உட்காந்துருக்குது. அப்புறம் பானிபூரி வித்தவங்கிட்ட உட்காந்துருக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அதிகம் கவனம் செலுத்துறதுனால தான் மற்ற இனத்தினர் இல்லை மற்ற சமூகத்தினர் வந்து அரசு பணிகள் இந்த மாதிரியான இடத்துல அதிகம் போய் உட்காடுறாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அரசு பணி இல்லை, எல்லா பணிகள்லையும் பழம்பெருமையை பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழன் எல்லாம் செஞ்சுட்டான். ராஜராஜ சோழன் உலகத்தை ஆண்டான், ராஜேந்திர சோழன் உலகத்தையும் ஆண்டான். அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? நீ இன்னைக்கு என்னவா இருக்கிற? மோடி கீழே இருக்கிற. அமித்ஷா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற. எதுக்குனால அமித்ஷா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, வெளியில் காவல் காத்துக்கிட்டு இருக்கிற. அப்படியா இருந்து நீ அப்புறம் முழுக்க வடநாட்டானுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்னத்துக்கு பழம்பெருமையை பேசிக்கிட்டு பேசுறது என்ன லாபம்? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அதை பாண்டியர்கள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல, அது மூலியமா அவங்க கிளைம் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு ஆதாயத்தை இல்லை அரசியல் ஆதாயம்னே வச்சுக்கலாமே, ஏதோ ஒரு விதத்துல கௌரவத்தை தேடிக்கிறாங்க. சமூக அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு அதை பேசுறாங்க, அவ்வளவுதான். அந்த சமூக அந்தஸ்தை நீங்க ஒரு நல்ல பெரிய பணக்காரனா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க செல்வமும் செல்வாக்கு இருந்தாலும் உங்களை ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். நாடார்கள் எப்படி இங்க ஜாதி இருந்து மேல வந்தாங்க? அவங்க வந்து இதே கேட்கலையே, பட்டியலிடத்திலிருந்து என்ன நீக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. வந்தாங்க, வர்த்தகம் பண்ணாங்க, நல்லா படிச்சாங்க. படிப்பு எடுத்தீங்கன்னாங்க அவங்க தான், வர்த்தகம் எடுத்தாலும் அவங்க தான், வியாபாரம். அதுக்கப்புறம் எதுனாலும் அண்ணாச்சி கடைக்கு போடுறோம்ல, சரவணா ஸ்டோர்ஸுக்கு தானே போகிறோம், அப்புறம் வசந்தன் கோவுக்கு தானே போகிறோம், வீச்சு பன்னீர் தாசுக்கிட்ட தானே போகிறோம். வர்த்தகம் எடுத்தால் அவங்க தானே இருக்காங்க. அப்புறம் நம்ம அவங்கள வந்து அவங்களாம் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு போகிறோமா? பொண்ணு கிடைச்சா கட்டிக்க போகிறோம், பையன் லவ் பண்ணால் கட்டி வைக்க போகிறோம். அப்போ எண்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா வந்ததுன்னா உங்களுக்கு சமூக அந்தஸ்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் அதையும் இல்லைங்கிறத வந்து இந்த பிஜேபி வந்து ப்ரூவ் பண்ணுது. எப்படின்னாக்கா திரௌபதி முர்முவுக்கு நடக்கிற அநியாயங்கள். சரி, இப்போ இந்த இடத்துல அப்போ பாண்டியர்கள் யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு இப்போ இந்த சண்டையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? அது அன்னைக்கு இருந்த ஜாதிகள் இன்னைக்கு இருக்குதாங்கிறது கேள்வி. அன்னைக்கு இருந்த ஜாதிகளே வேறையா? அன்னைக்கு இருந்த ஜாதிகள் வேற. அன்னைக்கு இருந்த ஜாதிக்கு ஒரே ஆதாரம் எதுனாக்கா தன வணிகர்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இருக்காங்களே. கோவலன் வந்து அந்த இனத்தை சேர்ந்தது தன வணிகர். தன வணிகர்னாக்கா வட்டிக்கு காடை கொடுக்குறோம். அதனால தான் கண்ணகியருடைய கால் சிலம்பு வந்து பாண்டியன் நெடுஞ்சனுடைய மனைவி கோப்பெருந்தேவியனுடைய இதை விட விலை ஜாஸ்தியாக இருக்குது. கோப்பெருந்தேவியனுடைய கால் சிலம்பில் இருந்தது உள்ளே போட்டிருந்த இது வந்து முத்துக்கள் தான், இவ்வளோதில் மாணிக்கம் இருக்குது.
கண்ணகி அவ்வளவு அவனோட ராஜாவோட பணக்காரன் தான். அப்ப அன்னைக்கு இருந்த ஜாதிகள் இன்னைக்கு இல்ல. இல்ல அப்ப எப்ப மாறுனுச்சு? அது தெரியாது. வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் அவன் அது ஏதோ பண்ணிக்கிட்டு வெள்ளைக்காரனை ஏமாற்றி தன்னை பெரிய ஆளாக்கிக்கிட்டவன்லாம் இருக்கிறான். இப்போ எங்கள் இடத்துக்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்குது. எனக்கு சென்னையில் ஒரு பேர், எனக்கு சேலத்தில் ஒரு பேர், மதுரையில் ஒரு பேர், தஞ்சாவூரில் ஒரு பேர். நான் எந்த ஜாதியை சேர்ந்தோன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரே பேர் காந்தராஜுங்கிற பேர், காந்தராஜ் பேருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, ஓட்டமாக இருக்குது. இது வந்து மைசூர்காரன் பேர் காந்தராஜுங்கிற. ஆமாம், இது எப்போ? அது மைசூர் திவானா இருந்தவர் காந்தராஜ் உர்ஸுங்கிற பேர் தான் எனக்கு வச்சாங்க. காந்தராஜ் உர்ஸ், காந்தராஜ் உர்ஸ் சர்க்கிள்னு பெங்களூர்லாம் இருக்குது, ஃபேமஸ். நீங்கள் போயிருக்கீங்களா? நான் பிறந்த போது எங்கள் குடும்பம் வந்து ஒசூரில் இருந்தது. ஒசூர் வந்து பெங்களூருக்கு பக்கத்தில் இருந்த ஊர். அங்கே நான் பிறந்த போது எங்கள் குடும்பம் அங்கே இருந்ததுனால அந்த கன்னடக்கார பெண்கள்லாம் சேர்ந்து என் பேரை எனக்கு பன்னீர் செல்வம் தான் பேர் வைக்கிறதா இருந்தாங்க. ஏன்னா அப்போ திராவிட ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர் பன்னீர்செல்வம் பிளேன் கிராஷ் இறந்துட்டார். அவர் பேரை வைக்கணும்னு முடிவு எடுக்கும்போது அதே நேரத்தில் காந்தராஜ் உர்ஸ் இறந்துட்டார். அந்த காந்தராஜ் உர்ஸ் ஒசூரில் இருந்தது ஞாபகத்துவம் இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த பேரை வச்சாங்க. ஆனால் அந்த காந்தராஜ் உர்ஸ் வந்து இலக்கிய பேர். மணிமேகலையில் என் பேர் காந்தமன். காந்தன் என்கிற மன்னன். அவன் தான் காவிரியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக வேண்டான சோழன். காந்தன் என்கிற மன்னன் காந்தமன். அந்த காந்தமன் அப்படிங்கிறது காந்த மண்ணுங்கிறது மன்னன் காந்தராஜ். கூர்குக்கு போனீங்கன்னா காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போனீங்கன்னா 2 ஆளுக்கு ஒருத்தர் காந்தராஜ். இப்போமா? இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நான் படிக்கும்போது நான் தான் ஒரே காந்தராஜ். ஒன் அண்ட் ஒன் சூப்பர் ஒன். அப்புறம் ஒருத்தர் வந்தார், டிஎஃப் காந்தராஜ். அவர் டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய செக்ரட்டரியாவெலாம் இருந்தவர். அவருடைய மக பிஹெச்டி பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதுக்கு நான் வந்து இதாக இருந்தேன், இதுன்னு எக்ஸாமினர் வச்சுங்களேன். அவர் சொல்லி அமைச்சிருக்காரு, என் பேரில் இன்னொருத்தர் இருக்கார், அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. 2 பேர் தாங்க இருந்தோம் காந்தராஜுங்கிற பேர். தமிழ்நாட்டில் இந்த பேர் கிடையவே கிடையாது, என்னை விட்டா கிடையாது. அப்புறம் அந்த டிஎஃப் காந்தராஜ் அவர் இருக்காரா என்னன்னு தெரியல. இதை நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரிஜினலாக என் பேர் வந்து காந்தமன். அந்த மணிமேகலையில் காந்தமன் பாலம்னுலாம் இருக்குது. அந்த அளவுக்கு காந்தமன்ங்கிற சோழனாக தான் இருந்திருக்கான். இது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கர்நாடகா அது காந்தமன்னை வந்து காந்தராஜன் வச்சுட்டாங்க, கர்நாடகா பேர். அதனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. நாங்கள் ராஜ பரம்பரை, நாங்கள் அந்த இந்த பரம்பரை, ஆண்ட பரம்பரை, என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி மோடி கீழே தான் இருக்குது. அந்த கிராமப்புறங்களில் இல்லை ஒரு பேரூராட்சி இந்த மாதிரியான இடங்கள்ல இன்னமுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஆதாயம் தேடுறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயம் சமூக அந்தஸ்துக்கு பயன்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது அப்போ தான் வந்து இந்த வன்னிய குலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது நீங்கள் யாருன்னு கேட்டால் வன்னிய குல சத்திரியா இருப்பாங்க. அப்புறம் இடஒதுக்கீடு வந்தபோது ராமதாஸ் கேட்டபோது நான் தான் சொன்னேன், இடஒதுக்கீடை உங்ககிட்ட இருந்தானப்பா நாங்கள் கேட்குறோம். ஆரிய இது வர்ணாசிரம தர்மத்தில் பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரன் தானே கீழே போயிட்டான். அவன் தானே இப்போ இடஒதுக்கீடு கேட்பான். நீ சத்திரிய மேல் ஜாதி ஆச்சு, ஆரியருக்கு பாப்பானுக்கு அடுத்தது பெரிய ஜாதி, அப்புறம் நீ எப்படி இடஒதுக்கீடு கேட்குறாங்கிறத நம்ம கேள்வி. இப்போ தான் அது உடனே இந்த சத்திரியத்தை கட் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல என்ன சொல்கிறார், நான் வன்னியகுல சத்திரியன் அப்படின்னாங்க. சத்திரியனுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் மேல் ஜாதிக்காரனுக்கு? அதை சொன்ன அப்புறம் சைலண்ட் ஆகி. அதனால் இதெல்லாம் வந்து அது சொல்லிக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? நானும் சத்திரியன் சொல்லிக்கிறது, நானும் பாண்டியனாக இருந்தேன், நான் சோழனாக இருந்தேன், நான் சேரனாக இருந்தேங்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? சரி, இப்போ பல்லர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்னு மாறி இருக்காங்களா? அவங்க பல்லரை வந்து தான் பேரை மாற்றிக்கிட்டாங்க இப்போ. ஆமாம், இப்போ தேவேந்திர குல வேளாளர் இருக்கு. சொல்லிட்டு போட்டோம். அவங்க வந்து தேவர்கள், அதாவது 3 முக்குளத்தோர் மாதிரி 3 தேவர்கள். அது அவங்க ஜாதியில் அவங்களதுல 3 பிரிவு இருக்குது. எப்படி முக்குளத்தோரில் கள்ளர் மரவர் அகமுடையர்கள் இருக்குதோ அதே மாதிரி இவங்களதுல 3 இருக்குது. பேரெல்லாம் சொன்னால் கோச்சிக்குவாங்க, அதனால் வேண்டாம். அதில் ஒரு இவங்க இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்க தன்னை வந்து உயர்ந்த ஜாதியாக நினைக்கிறாங்க. அவங்களே ஷெட்யூல் காஸ்ட்டாக வந்து பறையன்னு நினைக்கிறாங்க. அவங்க சத்த மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே அவங்க சத்த மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் பேசுகிற அர்த்தம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சமுதாய இளைஞர்களுக்கு ஜாதியை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி நான் பேசும்போது அந்த ஜாதியை சேர்ந்தவங்ககிட்ட என்கிட்ட பெருசாக கோச்சிக்கிட்டாங்க. நாங்கள் இப்படி இருந்தோங்கிறது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் ஏன் அந்த பழைய வரலாறு சொல்லி அதை ஏன் எங்கள் பசங்க வந்து இந்த ஆள் இப்படி சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது, நீ பழசை கிண்டி விடுற, என்னத்துக்கு அது செய்கிற, நீ சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஏன் பேசுகிறேன்னு
கரெக்டு. இன்றைக்கி சமுதாயத்துக்கு தன்னுடைய ஜாதியை பற்றி ஒரு விஷயங்கள் தெரியாது. அதையும் சொல்லணும் நம்ம. இப்போ எனக்கு வந்து என்னுடைய மகனுக்கு வந்து ஒரு ஆந்திராக்கார பெண்ணை பண்ணி வச்சுருக்கு. எனக்கு பேரன் இருக்கிறான். அவன் தெலுங்கு பேசுவானா தமிழ் பேசுவானான்னு தெரியல. என் அக்கா பேரன் கொண்டு பேரன் மலையாளிக்கும் தமிழ் பொண்ணுக்கும் பிறந்தவன். எங்கள் அக்கா பொண்ணு பேத்திக்கும் அதை வந்து ஒரு மலையாளியை கட்டிக்கிச்சு. அவனை நாயர்னு கூப்பிட்றதா தேவர்னு கூப்பிட்றதா என்னன்னு சொல்கிறது அவனை. அவன் தமிழ் பேசிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு இது வந்து சிக்கிம் சேர்ந்த பையனை கட்டிகிட்டு இருக்குது. அவன் புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறான். என்ன பண்ண சொல்கிறீங்க? கொண்டு போகிறேன் என்ன பண்ண சொல்கிறீங்க? இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னுடைய இதில் வந்து நான் தான் கிடச்சி, நானும் என் மகன் தான் கிடச்சி. இந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க என்னுடைய இனமா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி இல்லை. இப்போ இது வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய ஜாதி சமூக அந்தஸ்துக்காக இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் பெரிய ஆளாக இருந்தோம், ஆண்டவன் கேண்டவன் சொல்லிக்கிட்டு இதை சொல்லிக்கத்தான் ஒரு கௌரவம் போயிட்டு போகட்டும். அது அவங்களுடைய தான் மன திருப்திக்காக பேசிக்கிறாங்க. அதையும் நமக்கு எடுப்பாங்க. ஆமாப்பா நீ ராஜ பரம்பரை தான். ஒரு ராஜ்யம் எங்கன்னு கேட்டாக்கா வீட்டுக்குள்ளே இந்த ரூம் தான். பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார்.